ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு காட்டன் சாரியில் வந்து எப்படி மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சாரீ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே காட்டன் தான். ஸோ இதில் வந்து இந்த கோல்டு கலரில் ஜரி வச்ச பார்டர் இருக்குது. அண்ட் மீதியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேங்கோ டிசைன் மாதிரி ஃபுல் சாரீக்கும் இருக்குது. அண்ட் முந்தி மட்டும் கொஞ்சம் ப்ளைனாக வந்து கொடுத்துருக்காங்க. முந்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து வேணும்னா பாடி போர்ஷனுக்கு வந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நார்மலாக ஃபுல்லாகவே நான் அந்த டிசைனே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த சாரியோட பாடி போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையவே வந்து கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹாஃப் ஒயிட்டில் வந்து சாண்டில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லைனிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு வந்து ஒரு 2.25 மீட்டர் வந்து நான் லைனிங் எடுத்திருக்கேன். அண்டு சாரீ கிளாத்துமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாத் வேஸ்ட் ஆகாத மாதிரி பார்த்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடிஸ் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து பாட்டம் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ பாடிஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங் கிளாத்தை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் பாடிஸோட லென்த்து வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நான் வந்து 14 இன்ச் வந்து நான் பாடிஸோட லென்த் வைக்கிறேன். அது கூட கீழே வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காகவும் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் நான் விட்டுட்டு மொத்தமாக வந்து ஒரு 15 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து விட்டுறோம். ஸோ நெக்கோட லென்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நம்ம நெக்கு வந்து இதில் வந்து கட் பண்ண போகிறதில்ல. நம்ம நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸில் கட் பண்ணி நம்ம சுடிக்கெல்லாம் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைனிங்கில் கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் அடித்து திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம். பட் நான் வந்து கேன்வாஸ் தான் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால நான் நெக்கு வந்து லைனிங்கில் கட் பண்ணல. அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன். பட் ஆர்ம் ஹோல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம். அண்டு செஸ்ட் வந்து 8.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். அண்டு 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுக்கலாம். அடுத்தது கீழே வந்து இடுப்புக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 இன்ச் வந்து அளவு, அது கூட வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டக் பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1 இன்ச் மட்டும் கீழே விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் கீழே வந்து ரொம்ப கிளாத் வந்து தேவையில்லை, 1 இன்ச் இருந்தாலே போதும். இல்லைனா அந்த இடம் ரொம்ப துணி அதிகமாக இருக்க மாதிரி ஆயிரும். அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு கேப்பு விட்டு ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து டக் பிடிக்கணும். ஸோ மீது எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்ம் ஹோலு இதெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஜாயின் போடுறதுனாலும் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரவுண்ட் ஜாயின் போடுறதுனாலும் போடலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் வந்து வரைஞ்சிட்டு மெஷர் பண்ணி பாருங்கள் உங்களோட ஆர்ம் ஹோல் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் எனக்கு கொஞ்சம் 1/2 இன்ச் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் 5.5 இன்ச் அப்படிங்கிறத வந்து 5 இன்ச்சாக லென்த்து கம்மி பண்ணிவிட்டு அதில் வந்து நான் மறுபடியும் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணி மெஷர் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். மேலே நம்ம 1/2 இன்ச் ஏன் விட்டுட்டு அளந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ வந்து நமக்கு அந்த இடம் கரெக்டாக போயிடும். அதனால் நம்ம அந்த 1/2 இன்ச் மேலே விட்டுட்டு மீதியை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பாடிஸோட இது வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து பாடிஸ்க்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக அவங்களோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அடுத்தது நாச்சஸ் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போடணுமோ அதையும் வந்து கரெக்டாக நம்ம நாச்சஸ் போட்டுக்கணும். ஸோ இந்த சென்டர் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம சைடு வந்து மார்க் பண்ணியிருக்குல்ல ஸ்டிச்சிங்க்காக அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. அண்டு கீழே வந்து 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த இடத்துலையும் வந்து ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய ஊசி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை வச்சு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஊசியால் போடணும். ஏன்னா அப்போ தான் மீதி இருக்கக்கூடிய கிளாத்லேயும் வந்து இந்த மார்க்கெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு வரும். அதுக்காக இந்த ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஹைட் வந்து ஒரு 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஊசி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நாச் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சைடில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளாத் இருக்குது பார்த்திங்களா பேக் சைடு, அதுக்கும் வந்து உங்களுக்கு நாச் கரெக்டாக வரும். அதுக்காக ஸோ இந்த சென்டரில் வந்து டக்குக்காக ஒரு நாச்சஸ் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரோட லென்த்து, அதாவது நெக்கோட அகலம் ஷோல்டரோட அகலம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நாச்சஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த நெக்கோட அளவு மாறாமல் இருக்கும் அகலம். அப்புறம் இந்த சைடில் கூடைய ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. அண்டு கீழே வந்து இந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு வந்து தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கேயும் நாச்சஸ் போட்டுக்கோங்க. அதாவது நீடில் பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே பாட்டம்காக இந்த லைனிங் கிளாத் மீதி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கலாம். இந்த கரை பீஸ் இருக்கு இல்லையா, அது இருக்க மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி பார்க்குறேன் லென்த் எவ்வளோ, ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக நம்ம லைனிங் வாங்கும்போது ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதே அளவுலையும் வச்சு கூட நான் வந்து மெஷர் பண்ணி பார்த்துட்டு எது ஹைட்டு வந்து அதிகமாக வருதோ அந்த ஹைட்டு பொறுத்து நம்ம வந்து கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 33 இன்ச் இருக்குது. அண்டு இப்போ சாரியில் வந்து கீழே வந்து நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு பாடிஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சென்டரில் இந்த 2 மேங்கோ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஃபஸ்ட்டு யோசிச்சுருக்கேன். நம்ம வந்து வச்சு பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாரியோட பாடி கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதே கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ கரெக்டாக அது ப்ளேஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு முந்திய கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன். அண்ட் அந்த மேங்கோ வந்து கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தையும் வந்து கரெக்டாக பார்த்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க.
இந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து மாறாமல் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு பீஸ், அதாவது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். பேக்குக்கு வந்து நம்ம அந்த சாரியோட பாடி போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தையே வந்து நம்ம அந்த டிசைனையே வந்து நம்ம பேக் சைடுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இருக்குது. அண்ட் பேக்குக்கு வந்து நம்ம அந்த இன்னொரு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேயே நம்ம வந்து இன்னொரு குட்டி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், குட்டி மேக்ஸி. ஏன்னா இந்த காம்போ பார்த்திங்கன்னா மாம் அண்ட் டாட்டரோட காம்போ மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த கிளாத் வந்து இன்னொரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ அது தேவைப்படும். ஸோ இந்த கரை வேண்டாம், அந்த கரையை விட்டுட்டு அந்த டிசைனை மட்டும், அந்த மேங்கோ டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி 2 பீஸ் லைனிங்கும் கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது பாடிஸோட கட்டிங் அண்ட் மார்க்கிங் எல்லாமே ஓவர். ஸோ இதை மட்டும் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து பாட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துட்டு அதில் 4 பீஸ் வந்து வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அகலம் பார்த்திங்க அப்படின்னா 25 இன்ச்சு. அண்டு இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைனிங் கிளாத்தோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து அடுத்தது வந்து ஹைட் வந்து பிளான் பண்ண போகிறேன். ஏன்னா ஓரளவுக்கு என் ஹைட்டுக்கு வந்து நான் ஒரு கீழே ஃப்ளோர் அளவுக்கு இல்லை, வேண்டாம், அதை விட கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி, அதாவது 3/4 வர மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பட் இதில் லைனிங் கிளாத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். ஸோ இதோட இந்த மாதிரி நார்மல் ஃபோல்டிங்கில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இல்லாமல் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோல்டு பண்ணி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே நான் அதை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹைட்டில் கரை பகுதி மேலேயும் கீழேயும் வர மாதிரி நான் வந்து மடிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கர்ட்டோட லென்த் மெஷர் பண்ணிவிட்டு அதை அப்படியே இதில் வச்சு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ லென்த் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 50.5 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு இதில் ஹைட்டு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் நான் இப்போ வந்து ஈவன் பண்ணி கட் பண்ணிட்டேன். இதோட லென்த்து வந்து இவ்வளோ எனக்கு வந்து எனக்கு தேவையான லென்த்து வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதோட கட்டிங் வந்து ஓவர். நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது பாடி போர்ஷன் வந்து உங்களுக்கு ஓவர். ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கும் வந்து நான் வந்து இந்த பாடிஸில் வந்து, அதாவது சாரியோட பாடி போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். அண்ட் மேங்கோ டிசைன் வந்து ஒரே போல் இருக்க மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு ஸ்லீவ் லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மாற்றிக்கோங்க. நான் எல்போ ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். எல்போ ஸ்லீவுமே எனக்கு பார்த்திங்கன்னா 11.5 அந்த மாதிரி இருக்குது. பட் நான் வந்து ஒரு 10 அந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். 10 இல்லைன்னா 10.5 வந்து வச்சுக்க போகிறேன். கீழே வந்து ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் ஃபோல்டிங்க்காக விட்டுக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே ஜாயினிங்க்கு வந்து போயிடும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 இன்ச்சஸ் வந்து இருக்குது. அண்ட் மேலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து 3 இன்ச்சஸ் இல்லைனா 3.5 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு
உங்களோட ஆர்ம் ஹோல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஆர்ம் ஹோலை. பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்ம் ஹோல் வந்து 7 இருக்குது. ஸோ நான் வந்து 7 வச்சுக்கிறேன். அண்டு சைடில் ஸ்டிச்சிங்க்காக 1.5 inches விட்டுட்டு கீழே ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 inches இருக்குது. நான் கொஞ்சம் லூஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழேயும் வந்து 1.5 inches வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஓவர். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மார்க்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டிங் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே போல் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அண்ட் இதுலேயும் வந்து அதே போல் வந்து நாச்சஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அண்டு வந்து நெக்கோ ஸ்லீவோட சென்டரும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 1/2 inch 1 inch வந்து விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்லீவோட கட்டிங்கும் ஓவர். நம்ம இப்போ இதை வந்து இந்த பாடிஸ் இருக்குது பார்த்திங்களா, அதோட ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஈவனாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.